வணக்கம் அன்புள்ளங்களே. பேசுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர், தோல் மற்றும் மனநல சிறப்பு மருத்துவர் டாக்டர் கருப்பையா BSMSDஸ்ட்ரோ. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, பூஜை நேரங்களில் செய்யக்கூடாது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக கடவுளுக்கு படைக்கும் பூக்களை முகர்ந்து பார்க்கக்கூடாது. வில்வம் மட்டுமல்ல, துளசியை இருட்டிய பிறகு பறிக்கக்கூடாது. விபூதியை தண்ணீரில் குளித்து பூசக்கூடாது. அழகுக்காக கண்ணாடி பார்த்து கொண்டு திருநீர் வைக்கக்கூடாது. கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் போது அவசரமாக ஊதி அணைக்கக்கூடாது. காலை 5 மணிக்கு மேல் உறங்கக்கூடாது. தலை வாழை இலையில் நுனிப்பகுதியை வெட்டக்கூடாது. அதேபோல் தலை வாழை இலையை 2ஆக பிரிக்கக்கூடாது. சாப்பிடும்போது நம் நிழல் சாப்பாட்டில் விழக்கூடாது. சாப்பிட்டு கை கழுவியவுடன் அந்த தண்ணீரை பிறர் மீது உதறக்கூடாது. ஓகேங்களா? திருப்பி ஒரு முறை சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. கடவுளுக்கு படைக்கும் பூக்களை முகர்ந்து பார்க்கக்கூடாது. வில்வம் மட்டுமல்ல, துளசியை இருட்டிய பிறகு பறிக்கக்கூடாது. விபூதியை தண்ணீரில் குளித்து பூசக்கூடாது. அழகுக்காக கண்ணாடி பார்த்து கொண்டு திருநீர் வைக்கக்கூடாது. கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் போது அவசரமாக ஊதி அணைக்கக்கூடாது. காலை 5 மணிக்கு மேல் உறங்கக்கூடாது. தள வாழை இலையில் நுனிப்பகுதியை வெட்டக்கூடாது. அதேபோல் தள வாழை இலையை 2ஆக பிரிக்கக்கூடாது. சாப்பிடும்போது நம் நிழல் சாப்பாட்டில் விழக்கூடாது. சாப்பிட்ட கை கழுவியவுடன் அந்த தண்ணீரை பிறர் மீது உதறக்கூடாது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரசு பதிவு பெற்ற சித்த மருத்துவர், ஆன்லைன் ஜோதிடர், சொற்பொழிவாளர் டாக்டர் கருப்பையா BSMSDஸ்ட்ரோ. இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.